எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புது சாப்டர் படிக்கிறதுக்கு எல்லாரும் ஆர்வமாக இருப்பீங்கன்னு தெரியும். இன்னைக்கு என்ன சாப்டர் படிக்க போகிறோம் தெரியுமா? நம்ம இன்னைக்கு படிக்க போகிற சாப்டரோட பேர் dissolution of partnership firm. Dissolutionனா என்ன? When a dissolution of the firm is happening, என்ன வகையான adjustments and journal entries பாஸ் பண்ணணும் அப்படின்றதா இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டிசல்யூஷன் ஆஃப் தி ஃபர்ம் அப்படின்னும் போது ஒரு ஃபார்முடைய கலைப்பு. அதாவது இங்கே நம்ம பார்ட்னர்ஷிப்போடைய ரீகான்ஸ்டியூஷன் பற்றி பேசலை. தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரீகான்ஸ்டியூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அண்ட் அ டிசல்யூஷன் ஆஃப் தி ஃபர்ம். முதல்ல டிசல்யூஷன் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப்னா என்ன அண்ட் டிசல்யூஷன் ஆஃப் தி ஃபர்ம்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் meant by dissolution of the partnership? Dissolution of partnership means change in the existing economic relationship between the partners, but the firm may continue its business under the same name if the partners do decide. அதாவது when you are having a admission of the partner, when you are having a death of the partner, or when you are having a retirement of the partner, இது மூணு நடக்கும் பொழுது you will be having dissolution of the partnership. அதாவது ஒரு பழைய கூட்டாண்மை கலைக்கப்பட்டு ஒரு புது கூட்டாண்மை இங்க உருவாகிறது. ஓகேவா? அதாவது கூட்டாண்மை கலைப்பு என்பது கூட்டாளிகள் இருக்கும்போது பொருளாதார உறவில் ஏற்படும் மாற்றத்தை குறிக்கிறது. ஆனால் கூட்டாளிகள் முடிவு செய்தால் நிறுவனம் அதே பெயரில் தனது வணிகத்தை தொடரலாம். இப்ப dissolution of the partnership என்னன்னு பாத்தீங்க. Let's see what is meant by dissolution of the firm. According to section 39 of Indian Partnership Act of 1932, the dissolution of the partnership between all the partners of a firm is called dissolution of the firm. A firm can be dissolved with the consent of all the partners or in accordance with a contract between the partners. அதாவது இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 பிரிவு 39 படி ஒரு நிறுவனத்தின் அனைத்து கூட்டாளிகளும் இடையிலான கூட்டாண்மை கலைப்பது நிறுமம் கலைப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நிறுமம் அனைத்து கூட்டாளிகளின் ஒப்புதலுடன் அல்லது கூட்டாளிகளுக்கு இடையே ஆன ஒப்பந்தத்தின்படி கலைக்கப்படும். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கூட்டாண்மை மட்டும் கலைக்கிறது, அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டை மட்டும் கலைக்கிறது, இட் இஸ் dissolution of the partnership. இது எப்பெல்லாம் நடக்கும்னு சொன்னேன்? when there is an admission, when there is a retirement and when there is a death of the partner. ஆனா ஒரு நிறுவனத்தையே கலைப்பது, அதாவது மொத்த பிஸ்னஸையும் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பிஸ்னஸை சேல் ஆஃப் பண்றது தான் we are calling it as dissolution of the firm. ஓகே, இப்போ dissolution of the partnership and dissolution of the firm அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், on the basis of termination of business. நான் முதல்லயே சொன்ன மாதிரி in the case of dissolution of the partnership, the business is not terminated. ஏன்னா வெறும் பார்ட்னர்ஸ் மட்டும்தான் மாறுறாங்க, அதனால பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் மட்டும்தான் மாறுது. அதனால பார்ட்னர்ஷிப் இஸ் சேஞ்சிங் பட் நாட் தி ஃபர்ம். ஆனா when it comes to dissolution of the firm, the business is closed. மொத்த பிஸ்னஸையும் நம்ம என்ன பண்றோம்? ஸ்டாப் பண்ணி க்ளோஸ் பண்றோம். Then in the case of dissolution of the partnership, assets and liabilities are revalued and new balance sheet is drawn. அதாவது when you are having a dissolution of the partnership, சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் மறு மதிப்பீடு செய்யப்பட்டு இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்கப்படும். அதாவது ஒரு புது பேலன்ஸ் ஷீட்டை அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை திரும்பவும் வேல்யூ பண்ணி மறு மதிப்பீடு செஞ்சு நம்ம ஒரு புது அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் வேல்யூ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா அதுக்கான பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனால் when it comes to dissolution of the firm, all the assets and the liabilities are paid off. அதாவது சொத்துக்கள் அனைத்துமே விற்கப்பட்டு பொறுப்புகள் எந்த அளவுக்கு நம்ம ரீபே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கான பொறுப்புகளையும் நம்ம ரீபே செஞ்சிருவோம். Then
dissolution of the partnershipல in the case of court intervention, the court does not intervene because partnership is dissolved by the mutual agreement. அதாவது பரஸ்பர ஒப்பந்தத்தால் கூட்டாண்மை கலைக்கப்படுவதால் நீதிமன்றம் தலையிடாது. ஆனா when it comes to dissolution of the firm, இது வந்து it is more or less like a insolvency. ஓகேவா? more or less இந்த firm-ஐ வந்து ரன் பண்ண முடியாம அவங்க வந்து இந்த firm-ஐ க்ளோஸ் டவுன் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் டவுன் பண்ணும்போது a firm can be dissolved by court's intervention. ஒரு கோர்ட் தலையிட்டு ஒரு firm-ஐ dissolve பண்ண முடியும். Then economic relationship, in the case of dissolution of the partnership, you can have a change in your profit sharing ratio or in the value of the assets, etc. Ana the relationship of being the partners among the members remains the same. But in the case of dissolution of the firm, the economic relationship between the partner comes to an end. அதாவது கூட்டாளிகளுக்கிடையே ஆன பொருளாதார உறவு முடிவுக்கு வருகிறது. That means they are no more related as partners. அடுத்ததா நம்ம பார்க்க போற டிஃபரன்ஸ் க்ளோஷர் ஆஃப் அக்கவுண்ட்ஸை பற்றி. இந்த கேஸில் நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, when it comes to dissolution of the firm, அக்கவுண்ட்ஸில் என்ன ஆகும், ஆல் த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஆர் க்ளோஸ்ட்னா மொத்தமாகவே பர்மனெண்ட்டாக தே ஆர் க்ளோஸ்ட். In the case of your dissolution of the partnership, வணிகம் நிறுத்தப்படுவதில்லை. அதனால the current year balances are carried forward to the next financial year. Okay, now let's see a small example. கூட்டாண்மை கலைப்பை அறிந்து கொள்ள ஒரு சிறு உதாரணத்தை காண்போம். ஏ, பி மற்றும் சி என்ற 3 நபர்களும் கூட்டாளிகள் ஆகி ஒரு வணிக நிறுவனத்தை ஆரம்பித்துள்ளனர். அவர்கள் ஒப்பந்தப்படி ஒரே சமயம் அனைவருடன் இணைந்து நிறுவனத்தை இயக்க வேண்டும். ஆனால் சில காலத்துக்கு பிறகு ஏ மரித்து விடுகிறார். பி அவர்களின் உடல் நலம் பாதிக்கப்படுகிறது மற்றும் வணிகத்தில் பங்கு கொள்ள முடியாமல் விலகுகிறார். சி அவர்கள் தனியாக அந்த நிறுவனம் தொடர்ந்து நடத்த விருப்பம் காட்டுகிறார். இதன் அடிப்படையில் ஏவின் மரணம் மற்றும் பிவின் செயலிழப்பு காரணமாக சி உடனான ஒப்பந்தப்படி அல்லது நீதிமன்ற உத்தரவின்படி இந்த கூட்டாண்மை நிறுவனம் முடிவடையலாம். இந்த சூழலில் அந்த நிறுவனத்தின் சொத்துக்கள், பணம், பொருட்கள், இயந்திரங்கள் அனைத்தும் விற்கப்படும். அந்த நிறுவனத்திற்கு ஏதேனும் கடன் இருந்தால் அதனை செலுத்த பணம் அல்லது சொத்தை விற்று சரி கட்டப்படும். மீதமுள்ள பணம் கூட்டாளிகளுக்கு அவர்களது பங்குகளின் அடிப்படையில் வழங்கப்படும். இதுதான் நிறுவன கலைப்பு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ உங்களுக்கு dissolution of the firmனா என்னன்னு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், if a partner has become of unsound mind, ஒரு கூட்டாளி மனநிலை சரியில்லாமல் இருந்தால், a partner has become permanently incapable of performing his duty, ஒரு கூட்டாளி நிரந்தரமாக தனது கடமைகளை செய்ய இயலாமல் போனால், a partner is found guilty of misconduct, ஒரு கூட்டாளி தவறான நடத்தைக்குட்பட்டு குற்றவாளி என கண்டறியப்பட்டால், then breach of agreement by the partner, கூட்டாளியால் ஒப்பந்தம் தொடர்ந்து மீறப்பட்டால், a partner transferring his rights, ஒரு கூட்டாளி மற்ற கூட்டாளிகளுடைய பெர்மிஷன் இல்லாம அவருடைய ரைட்ஸ் இந்த பிசினஸை டிரான்ஸ்ஃபர் செஞ்சா, that the business of the firm cannot be carried on loss, அதாவது நிறுவனத்தின் வணிகத்தை நஷ்டத்தை தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் நடத்த முடியாமல் போனால். Last, on any other ground which renders it just and equitable that the firm shall be dissolved, கூட்டாண்மை நிறுவனம் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்த முடியாமல் போனால் நிறுவனம் கலைக்க வேண்டும். ஒரு dissolution of the firm நடக்கும் பொழுது என்னென்ன வகையான ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்? உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, dissolution of the firm அப்படின்னா ஒரு மொத்த பிஸ்னஸுமே நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம கிட்ட இருக்க அசட்ஸை விற்கணும், லயபிலிட்டிஸை பே பண்ணணும், அதுக்கப்புறமா மிச்சம் ஏதாச்சும் பணம் இருந்தால் அதை பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, when your assets are being sold, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு முதல்ல நம்ம எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸை பே பண்ணுவோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், we will be paying the internal liabilities, அதாவது பார்ட்னர்ஸ்க்கு பே பண்ணுவோம்.
இப்போ எக்ஸ்டர்னல் லைபிலிட்டிக்கே பே பண்ண நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா then we will be taking money from the partners and then we will be paying off this external liability. இப்போ டிசல்யூஷன் அப்போ என்னென்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம். அடுத்து டிசல்யூஷன் அப்போ என்னென்ன வகையான அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் பாஸ் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், all assets and all external liabilities are transferred to the realization account. Realization account, இது என்ன account? This is an account which is opened at the time of dissolution of the firm. இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பிஸ்னஸ் உடைய மொத்த சொத்துக்களையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், மொத்த லயபிலிட்டிஸையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அந்த சொத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பணத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவோம். அந்த பணத்தை வச்சு நம்ம அடைக்கக்கூடிய எல்லா லோன்ஸையும் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ ரியலைசேஷன் அக்கவுண்ட் இஸ் an account which is being created at the time of dissolution in order to facilitate to find what is the deficit or surplus amount after dissolving the business. It records the sale of assets and payments of liabilities and realization expenses. இது சொத்துக்களின் விற்பனை, பொறுப்புகளுக்கான செலுத்துதல் மற்றும் தீர்வின் செலவுகளுக்கான பதிவு, இது எல்லாத்தையும் realization accountல நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். Then the balance termed as profit or loss on realization is transferred to the பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இன் தேர் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. இப்போ நம்ம ஒரு ரியலைசேஷன் அக்கௌண்ட் போடுறோன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஒரு லெஜர் ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு பேலன்ஸ் வரும் இல்லையா, யூ வில் பி ஹேவிங் அ டெஃபிசிட் ஆர் யூ வில் பி ஹேவிங் அ சர்ப்ளஸ். ஸோ திஸ் யூ கால் இட் அஸ், வென் யூ ஹேவ் அ சர்ப்ளஸ் யூ கால் இட் அஸ் profit on realization, and when you have a deficit you call it as loss on realization. In the amount it is transferred to the partners capital account in the profit sharing ratio. revaluation பத்தி இன்னும் கொஞ்சம் தியரிட்டிக்கலா பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதோட ஃபார்மேட்டை தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், what is meant by realization account? Realization account is prepared to calculate profit or loss on realization which is transferred to the partners capital or current account in their profit sharing ratio. What is the difference between realization account and revaluation? நம்ம இதுக்கு முன்னாடி revaluation போட்டிருக்கோம் இல்லையா, எப்போ revaluation போட்டோம்? Yes, when we did the admission of the partner and when we did the retirement and death of the partner. இந்த மூணு அக்கௌண்ட்டும் போடும்போது we did revaluation account. revaluationல என்ன பண்ணோம்? we revalued the asset and the liabilities. அதாவது asset and liabilities உடைய மதிப்பை மறு மதிப்பீடு செஞ்சோம் இல்லையா. அப்போ இந்த ரீவாலுவேஷனுக்கும் இந்த ரியலைசேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், வாங்க தெளிவாக பார்க்கலாம். ஒரு நிமிடத்தில் ரியலைசேஷன் அக்கவுண்ட் மற்றும் ரீவேலுயேஷன் அக்கவுண்ட் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம். ரியலைசேஷன் அக்கவுண்ட் என்பது ஒரு நிறுவனம் முடிவடையும் போது அல்லது அந்த நிறுவனத்தை கலைக்கும் போது அதற்கு சொந்தமான பொருட்களை விற்று அதன் மூலம் வரும் லாபம் அல்லது நட்டத்தை இந்த அக்கவுண்ட்ல பதிவு செய்யலாம். இதுல எல்லா சொத்துக்களையும் கடன்களையும் விற்பனை செய்யும் போது அல்லது முடக்கும் போது ஏற்படும் மொத்த வரவை மற்றும் செலவுகளை விவரிக்கின்றன. இப்போ ரீவல்யூஷன் அக்கவுண்ட் பற்றி பார்ப்போம். ரீவேலுவேஷன் என்பது சொத்து விலையில் ஏதேனும் மாற்றம் வந்தால் அதனை பதிவு செய்யும் அக்கவுண்ட். உதாரணமாக, சொத்தின் விலை அதிகரித்தால் அல்லது குறைந்தால் அதன் புதிய மதிப்பை கணக்கில் பதிவு செய்வதற்காக ரிவாலுவேஷன் அக்கவுண்ட் பயன்படுத்தப்படும். சுருக்கமாக சொன்னால், ரியலைசேஷன் அக்கவுண்ட் என்பது நிறுவனத்தின் செயல்பாட்டை முழுவதுமாக நிறுத்தும் போது அந்த சமயம் உருவாக்கும் கணக்கு பதிவு ஆகும். ரீவல்யூஷன் அக்கவுண்ட் என்பது சொத்துகளின் மதிப்பில் உள்ள மாற்றத்தை பதிவு செய்யும் அக்கவுண்ட் ஆகும். இப்போ ரீவாலுவேஷனுக்கும் ரியலைசேஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை தெளிவாக பார்த்தோம் இல்லையா. அடுத்தது ரியலைசேஷனில் என்னென்ன வகையான ஜேர்னல்ஸ் வரும்னு பார்க்கலாமா. இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி when you are doing your realization you have to transfer all the assets to the realization account. அப்போ when you are transferring all the assets to realization என்ன journal entry போடுவோம்? realization account debtor to sundry assets. ஏன்னா
இது வரைக்கும் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அசட்ஸ் தே ஆர் டெபிட் பேலன்ஸ் இல்லையா? ஸோ இப்போ வந்து அந்த எல்லா அசட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? யூ கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபர் இட் டு ரியலைசேஷன் அண்ட் க்ளோஸ் தி அக்கௌண்ட் of the assets. அதனால all the assets are to be credited. So the journal entry is realization account debtor to sundry assets. Then the same thing is applicable for liabilities also. When liabilities are transferred to the realization account, the entries is sundry liabilities account debtor to realization. ஏனா liabilities are credit. இப்போ அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா they have to be debited so that they are closed and transferred to realization account. அதனால நம்ம போட போற journal entry is sundry liabilities account debtor to realization. அடுத்தது, whenever you are having any provision, okay, when you are having a provision in your balance sheet, அதை எப்படி ட்ரீட் பண்றது? The provision also has to be transferred to the realization account. So என்னென்ன entries வரும்? Provision for bad and doubtful debts, provision for depreciation, you have to transfer it to the realization account. So journal entry will be provision for bad and doubtful debts account debtor, provision for depreciation account debtor to revaluation. உங்க எல்லாருக்குமே தெரியும் provision is a credit balance. So இப்போ அதை க்ளோஸ் பண்ணி transfer பண்ணோம்னா you have to debit it. எல்லா வகையான transfer entries-உம் பார்த்தோம். அடுத்தது we are going to see the realization entry. realization accountல ரெண்டு வகையான entries வரும். ஒன்று வந்து transfer entries, okay, when the assets, liabilities and the provisions are transfer. இது மூணும் transfer ஆகும்போது நம்ம போட போற entries transfer entryன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா இந்த assets-அ விற்போம் இல்லையா? வித்து அதுலேருந்து நமக்கு பணம் வரும். அந்த பணத்தை வச்சு நம்ம liabilities-அ அடைப்போம் இல்லையா? ஸோ இந்த ப்ராசஸை வந்து we are calling it as realization entries. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம transfer entries பண்ணோம். இப்போ அடுத்தது realization entries பண்ண போகிறோம். ஸோ when the assets are realized, அதாவது ஒரு சொத்தை வித்து நமக்கு பணம் கிடைச்சிருக்கு, அப்போ என்ன என்ட்ரி வரும்? பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ரியலைசேஷன். ஏன்னா இப்போ அசட்டோடைய வேல்யூ கிடையாது. ஏன்னா அசட் ஹஸ் ஆல்ரெடி பீன் ட்ரான்ஸ்ஃபர் டு ரியலைசேஷன் அப்படின்றதுனால இங்கே நம்ம அசட் அக்கௌண்ட்னு போட மாட்டோம். வி வில் பி புட்டிங் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட். அதே மாதிரி when liabilities are paid, இப்போ நம்ம ஒரு liability-யை பே பண்ணுறோம் அப்படின்னா என்ன என்ட்ரி போடுவோம்? ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் ஆர் பேங்க். இதுலேயும் நம்ம வந்து ஏற்கனவே liabilities அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி ரியலைசேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்றதுனால we will not be again using the terminology liabilities யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணுவோம்? ரியலைசேஷன் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு cash or bank, because debit what comes in, credit what goes out. Money is going out of the business. Then next, when asset is taken over by the partner, இப்போ சில அசட்ஸை நம்ம விற்றுருக்கோம், சில அசட்ஸை பார்ட்னர் இல்லைப்பா எனக்கு வேணும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போனால் எஸ், when the assets are taken over by the partner, the entry is partners capital account debtor to realization. இப்போ நம்ம ஒரு அசட்டை விற்றோன்னா என்ன என்ட்ரி போடுறோம்? பேங்க் டு ரியலைசேஷன் போடுறோம் இல்லையா? அதே மாதிரி அசட்டை விற்று பணம் வராமல் பார்ட்னரே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா the entry will be partners capital account debtor to realization. ஓகேவா? when an asset is taken over the partner in the journal பார்த்தோம். இதே ஒரு பார்ட்னர் இல்லைப்பா நானே இந்த கடனை அடைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த விருப்பத்தில் ஒரு கடனை அடைச்சா then the entry will be realization account debtor to partners capital account. ஏன்னா நம்ம when the liabilities are paid நார்மலாக என்ன என்ட்ரி போடுவோம்? realization account debtor to bankன்னு போடுவோம். ஏன்னா அந்த நேரத்தில் பணம் வந்து பிஸ்னஸ்லேருந்து போயிருக்கும். இப்போ பணத்தை கொடுக்கறது யாரு? பார்ட்னர் இல்லையா? அதனால the entry will be realization account debtor to partners capital account. இப்போ புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட், when there is an unrecorded asset and it is realized. நம்ம கிட்ட இது வரைக்கும் ரெக்கார்டே பண்ணாத ஒரு அசட் இருக்கு. அசியூம் பண்ணி பாருங்க, நீங்க வந்து ஒரு ஃபார்ம் நடத்துறீங்க, உங்ககிட்ட ஒரு 10 மாடுகள் இருக்கு. ஸோ அந்த 10 மாடுகளையும் you would have had it in your balance sheet as livestock 10 into 1 lakh 10 lakhsன்னு வச்சிருப்பீங்க. உங்ககிட்ட சில கண்ணுக்குட்டிகள் இருக்கு, அது வந்து என்ட்ரியில வந்திருக்காது இல்லையா? ஸோ இப்போ வந்து you have some unrealized assets or unrecorded assets. ஸோ இந்த மாதிரி unrecorded assets இருக்கும் பொழுது அதை வந்து when you are realizing, அப்போ என்ன என்ட்ரி போடுவோம்? அப்போ நம்ம transfer entry எதுவுமே போட மாட்டோம், because that entry, that asset is not a part of your balance sheet. ஆனால் realization entry மட்டும் போடுவோம். that is
cash account debtor to realization, because debit what comes in, credit what goes out. You are getting money by selling this asset. அதனால என்ன பண்ணுவோம், we will be putting the journal cash and bank account debtor to realization. Okay, அடுத்தது an unrecorded liability is paid. இதே மாதிரி ஒரு unrecorded liability-யை நம்ம pay பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுவோம், when an unrecorded liability is paid, இது வரைக்கும் நம்மளுடைய புக்ஸில் அந்த liability இல்லை, இப்போ திடீர்னு தான் நமக்கு தெரிய வந்திருக்கு அந்த liability வந்திருக்குன்னு. அப்போ you will not have a transfer entry வராது, but you will have a realization entry. The entry will be realization account debtor to cash or bank. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இந்த ரியலைசேஷன் பண்ணுறோம் இல்லையா, அசட்லாம் விற்கிறோம், லோன் எல்லாம் பே பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பண்ணும் பொழுது யூ வில் பி இன்கரிங் சர்டன் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு அப்பாயிண்ட் அ பிட்டர், சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு அப்பாயிண்ட் அ ஆக்ஷனரி. அந்த மாதிரி யூ வில் பி இன்கரிங் சம் ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ அந்த ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸை நம்ம ஒரு ஃபர்ம் பே பண்ணும் பொழுது அதோட என்ட்ரி என்னென்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெட்டார் to cash or bank. That is because you are paying money. Okay, but debit what comes in, credit what goes out. Money is going out of the business. அதனால இதுல entry வந்து realization account debtor to cash or bank. இதே இந்த realization expenses if it is paid by the partner, okay va, when it is given that the realization expenses are paid by the partner, firm pay பண்ணல, partner தன்னுடைய சொந்த பணத்துல இருந்து இந்த expenses pay பண்றாருனா, then the journal entry is realization account debtor to partners capital account. Okay va, இதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. Whenever there is a word given that is paid and கொடுக்காம when the realization expenses are borne by the partners ன்னு கொடுத்திருந்தாங்க வச்சுக்கோங்க, when this word borne by the partners கொடுத்திருந்தா there will be no journal. ஏன்னா இந்த வேர்ட் படி the partner is liable to pay that realization expenses as per the partnership agreement. அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் படி அவர் வந்து ஏற்கனவே ஒத்துட்ருக்கார், இந்த ரியலைசேஷன் எக்ஸ்பென்சஸை நான் வந்து டிசல்யூஷன் அப்போ நான் பே பண்ணிக்கிறேன், இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அவர் ஏற்கனவே வந்து he has taken it up on him. அந்த மாதிரி சமயத்தில் when it is borne by the partner, then no journal is passed. ஏன்னா then it is treated as a personal expense of the partner and the partner is paying it by himself. So when the realization expense is borne by the partner and paid by the partner, then you will have no journal entry. Realization profit is transferred to the partners capital account. Okay va, so இப்போ நம்ம realization account போடுறோம் இல்லையா, அப்போ when it is transferred to the partners capital account, அப்போ என்ன என்ட்ரி வரும், realization account debtor to partners capital account. If a realization loss is transferred to the partners capital account, then the entry will be partners capital account debtor to realization account. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, if there is any assets taken over by the creditors, okay va, then we will put no journal entry. Then whenever you are having a tangible asset, okay va, ஒரு லேண்ட், பில்டிங், கார், அந்த மாதிரி ஒரு டேஞ்சபிள் அசெட் இருக்குது அண்ட் அந்த டேஞ்சபிள் அசெட்டோடைய ரியலைசேஷன் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா then we assumed that it is realized at the book value. Then when you have an intangible asset அப்படின்னா such as goodwill, copyright, patent, இந்த மாதிரி intangible asset வந்து when the realization value is not given அப்படின்னா then it is assumed that no cash has been realized in realization. And when you are transferring your assets and liabilities to realization account, cash and bank will not be transferred to the realization account. இப்போ நம்ம realization account உடைய format பார்ப்போமா? So whenever you are having a realization account, இதுதான் format. So these entries are the transfer entries where you are transferring all the assets into the realization account, and these entries are your transfer entries for liability. So assetல என்னென்ன assets எல்லாம் transfer பண்றோம், tangible assets transfer பண்றோம், intangible assets transfer பண்றோம், current assets transfer பண்றோம், investments transfer பண்றோம், loan to third parties கொடுத்திருந்தா அதையும் transfer பண்ணுவோம். இதில் என்னன்னா cash at hand,
cash in bank இருந்துச்சுன்னா that will not be transferred to your realization account. அதே மாதிரி on the credit side you will be transferring all your loans. அதாவது when you have any provisions, நம்ம பார்த்தோம் இல்லையா, provision on bad and doubtful debts, provision on depreciation, இது ரெண்டுமே transfer ஆகும். And when you are having investment fluctuation fund, அது இருந்தாலும் transfer ஆகும். And when you are having a bank OD, அதுவும் transfer ஆகும். Then partners relatives loan, இதே நம்ம வந்து பார்ட்னரோடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு, பார்ட்னரோட ஒய்ஃப்கோ இல்லை வேறு ஏதாச்சும் ரிலேட்டிவ்ஸ்க்கோ firm loan repay பண்ண வேண்டியது இருந்ததுன்னா then that also will be transferred. And then employee PF balances ஏதாச்சும் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா that also will be transferred as a liability. And then இது வந்து transfer entry. இப்போ நம்ம எல்லா என்ட்ரிஸும் transfer பண்ணிட்டோம். அடுத்தது we have to realize. So when you are realizing money out of selling your assets, the entry is by bank ன்னு பார்த்தோம் இல்லையா. So that will be posted here. So இது வந்து உங்களுடைய realization entry. And this one is also your realization entry, where you are paying off your debts. அதாவது நீங்கள் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணுமோ அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் கடனை திருப்பி செலுத்துறீங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ யுவர் ரியலைசேஷன் என்ட்ரிஸ். ஸோ இது தவிர்த்து நமக்கு இன்னும் சில என்ட்ரிஸ் வரும். அது என்னென்ன? டு பேங்க் அக்கவுண்ட், தட் இஸ் பேமெண்ட் ஆஃப் unrecorded liabilities by the firm, and by bank account sale of unrecorded assets by the firm. Next, இதே வந்து ஒரு பார்ட்னர், if he is going to take up, that is the external liabilities or unrecorded liabilities discharged by the partner. இதே ஒரு பார்ட்னர் business உடைய கடனை அடைச்சா then you will be putting two partners capital account. And இதே ஒரு பார்ட்னர் business உடைய assets எடுத்துட்டு போனா then we will be putting by partners capital account and you will be recording the entry. இதுவுமே ஒரு realization entry தான். Then next வந்து you are paying your realization expenses. So when the realization expense is paid, the entry is to bank. சில சமயம் your creditors may take the assets in place of their loan. இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தங்களுக்கு பணம் கொடுக்கணும், ஓகேவா? அந்த பணத்தை நீங்கள் கொடுக்கல. ஸோ அந்த கிரெடிட்டர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு பணம் வேண்டாம்ப்பா, உன்னோட கம்ப்யூட்டரையோ இல்லை உங்கள் கம்பெனியில் இருக்க காரையோ நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு when a creditor is taking an asset from the business in lieu of his loan or in lieu of the money payable to him, then we do not put any journal entry. ஓகேவா? ஆனால் சில சமயம் அந்த கிரெடிட்டர்ஸ்க்கு நம்ம 10,000 ரூபாய் தான் தரணும். அவங்க நம்ம கிட்ட இருக்கிற 15,000 ரூபாய் worth of asset எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க தானே நமக்கு 5,000 ரூபாய் தரணும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில், அதாவது ஒரு கிரெடிட்டர்ஸ் அவங்களுக்கு தர வேண்டிய காசுக்காக நம்மளுடைய அசட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆனால் அந்த அசட் வந்து ரொம்ப அதிகமான வேல்யூ இருக்கிறதுனால மீதமான வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் பொழுது then the entry will be like this. That is bank account debtor to realization will be the entry where you will be recording net amount received from a creditor as an agreed value of the asset taken over by creditors which exceeds the actual amount due. புரிஞ்சுதா? Whenever during the dissolution of the firm, if the firm has to pay some money to the partner for a remuneration, ஒரு salary மாதிரி pay பண்ண வேண்டிய வேலை இருந்ததுன்னா then that also has to be entered in your realization account. Then the account will be realization account debtor to partners capital account. And then whenever you are done with all this transfer entries and your realization entry, you have to balance the account. So accountல உங்களுக்கு debit side balance வந்துச்சுன்னா then you will call it as, அதாவது debit side உங்களுக்கு balancing figure வந்துச்சுன்னா then it is a profit, and on the credit side when you get the balancing figure then it is a loss which has to be transferred to the capital account in their profit sharing ratio. Goodwill எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? At the time of dissolution, what we will do to the goodwill is that if the realized amount of goodwill is given, then நம்ம ஒரு அசட்டை ரியலைஸ் பண்ணும்போது என்ன என்ட்ரி போடுவோமோ அதே என்ட்ரி தான் போடுவோம். அதாவது பேங்க் அக்கவுண்ட் டெப்டார் டு ரியலைசேஷன் அக்கவுண்ட் போடுவோம். ஆனால் when you are having an intangible, அதாவது you know that goodwill is a intangible asset, ஸோ அதோடைய ரியலைசேஷன் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா then we will consider it as a zero value. ஓகேவா? ஸோ குட்வில் வாஸ் ரியலைஸ்ட் அட் 20,000 கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட்டின் என்ட்ரி போடுவோம். குட்வில் ரியலைசேஷன் வேல்யூ எதுவுமே கொடுக்காத நேரத்தில் யூ வில் நாட் புட் எனி ரியலைசேஷன் என்ட்ரி ஃபார் தி குட்வில். ஒரு சின்ன சம் போடலாம் ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ட்ரீட் ஆல் திஸ் இன் அ பெட்டர் மேனர்.
Akum and Bakum are partners sharing profit and losses in the ratio of 3:2. The balance sheet of firm on 31st March 2025 was as follows. Bills payable is 20,000, creditors 60,000, employee provident fund 50,000, reserve fund 20,000, then you are having capital Akum 90,000, Bakum 70,000, and cash at bank is 10,000, debtors 70,000, stock or 70,000, machinery or 40,000, building or 80,000, profit and loss. இது வந்து என்னது? When you are having profit and loss on the asset side, what is it? It is a accumulated loss. Yes, this is a accumulated loss. And then loan to Rajan. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட். ஸோ இங்கே என்ன additional information கொடுத்துருக்காங்க? The partners decided to dissolve their firm. Debtors realized 50,000. நம்மளுடைய debtors-ஓட realization value 50,000. Stock realized 80,000. Akum took away the machinery at an agreed value of 30,000. So, assets taken away by Akum evlo 30,000 and Bakum takes over the building at a value of 1 lakh. So, assets taken away by Bakum evlo, it is 1 lakh and agrees to pay of a creditor at a discount of 5,000. So, நம்மளோட creditors evlo 60,000 நம்ம கிட்ட creditors இருக்காங்க. அவங்க கிட்ட 5,000 discount வாங்கிட்டு balance பணத்தை யார் pay பண்றா? Yes, and the balance பணத்தை it is being paid by Bakum. So, Bakum is paying how much? 60,000 minus 5,000, Bakum will be paying 55,000 will be paid by Bakum. Then, an unrecorded liability of 20,000 was discharged by unrecorded assets of 35,000 in full settlement. So, ஒரு unrecorded liability வச்சு ஒரு unrecorded assets pay பண்றோம். இப்போ entry வருமா? இங்க நம்ம 20,000யும் அங்க 35,000 நம்ம realize பண்ணல. ஓகேவா? Because we are just paying it off. So, இந்த entry நமக்கு வருமா வராதுன்னு I will be teaching you right now. ஓகேவா? The expense of the realization came to 5,000 and were paid by Bakum. However, they were borne by Akum. So, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த realization expenses Akum pay பண்ணியிருக்கணும். ஓகே, borne byன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அக்கும் தான் பே பண்ணியிருக்கணும். ஸோ அக்கும் பே பண்ணாமல் யார் பே பண்ணது? பக்கும் பே பண்ணியிருக்காங்க. இது என்ட்ரி நம்மளுடைய ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் வருமா? இந்த என்ட்ரி இட் இஸ் borne by அப்படின்னு இருக்கிறதுனால இட் வில் நாட் கம் இன் த ரியலைசேஷன். ஆனால் அக்கும் பே பண்ண வேண்டிய பணத்தை பக்கும் பே பண்ணியிருக்கிறதுனால அவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் வில் பி அட்ஜஸ்டிங். ஓகேவா? இதை நான் உங்களுக்கு சம்மாவே காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நாவ் நம்மக்கிட்ட என்னென்ன அசட்ஸ்லாம் இருக்குது? Cash at bank இருக்கு. Cash at bank வருமா realizationல? வராது. That will go directly to bank account. ஓகேவா? So cash at bank will go directly to the bank account. அது realizationக்கு வராது. Building வருமா? Yes, building has to be transferred to realization account. And அடுத்தது machinery also has to be transferred to the realization account. Then stock also has to be transferred to the realization account and debtors also has to be transferred to the realization account. ஓகேவா? அண்ட் ஆன் தி கிரெடிட் சைட். ஸோ கிரெடிட் சைட் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது? வி ஆர் ஹேவிங் கிரெடிட்டாஸ். ஸோ கிரெடிட்டாஸும் வி ஹாவ் டு transfer it to the realization account and then we are having bills payable. So bills payable we have to transfer it to the realization account and then you are having employee provident fund. So idume vandu it is a payable liability. So that also has to be transferred to the realization account and you are having reserve fund. So idellame vandu it will come in your realization illiya. Then you are having your reserve fund. Will reserve fund come in your realization? No. Reserve fund is a accumulation of profit, so that will go to capital account and in the capital balances that also will go to capital account. And what about this one? Profit or loss? Is this a accumulated loss? So that also will go to capital account. And what about loan to Rajan? இதே இந்த லோன் வந்து ஏதாச்சும் பார்ட்னர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா then the treatment is different. இது ஒரு third party loan. Then it is an asset for the business. So that also has to be transferred to the realization account. So இப்போ நம்ம எல்லா அசட்ஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அண்ட் எல்லா லயபிலிட்டிஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? we have to start realizing. அதாவது அசட்ஸ் எல்லாம் விற்று கடனை அடைக்க ஆரம்பிக்கணும். ஸோ முதல்ல எல்லா அசட்ஸையும் விற்போமா? ஸோ
debtors realized 50,000. Okay, so by bank debtors 50,000, stock realized 80,000. So by bank stock 80,000. Then நம்ம வந்து லோன் டு ராஜனை பற்றி எந்த டீட்டெயிலும் கொடுக்கல. ஆப்வியஸ்லி நம்ம வந்து ராஜனுக்கு கடன் கொடுத்துருக்கோம். ஒரு பிஸ்னஸ் வந்து ராஜனுக்கு கடன் கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த கடனை திரும்பி வாங்கி தானே ஆகும். அதனால we are assuming that this money has been collected from Rajan. So hence we are writing by bank account. Rajan's உடைய amount எவ்வளோ 20,000. ஓகேவா? இந்த 3 பணமும் நம்ம ரியலைஸ் பண்ண பணம். இப்போ நம்ம என்னெல்லாம் பே பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். ஸோ நம்மக்கிட்ட யாரெல்லாம் இருக்கா? Bills payable இருக்காங்க. So we are paying bills payable 20,000. Then next you are having employee provident fund 50,000. So employee provident fundக்கு 50,000 நம்ம pay பண்ணணும். Next it is given that Bakum agrees to pay off the creditors at a discount of 5,000 னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்த creditors எவ்வளோ 60,000. அதிலிருந்து 5,000 போனா then how much will be paying? We will be paying 50,000 to the creditors. அது யார் பே பண்ணுறா? firm பே பண்ணுதா இல்லை பக்கும் பே பண்ணுறாங்களா? பக்கும் is paying. அதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பேங்க்னு போட மாட்டோம். Instead we will put to Bakum's capital account 55,000. புரியுதா? ஓகே. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? அக்கும் took away the machinery at an agreed value of 30,000 கொடுத்துருக்கோம். ஸோ assets taken away by partners. அதுக்கு என்ட்ரி போடணும் இல்லையா? அதுக்கு என்ன என்ட்ரி போடுவோம்? The entry will be Akkum's capital account to realization. So by Akkum's capital account machinery 30,000. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நமக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சது இல்லையா? தென் Bakum is taking a building worth 1 lakh. So by Bakum's capital account 1 lakh. ஸோ நமக்கு பணமாக நம்ம ரியலைஸ் பண்ணது 1,50,000 ப்ளஸ் நம்ம பார்ட்னர்ஸ் எடுத்துகிட்டு போன அசட்டோடைய வேல்யூ 30,000 ப்ளஸ் ஒரு 1 lakh. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ரியலைஸ் அமௌண்ட் ஆஃப் மணி. இங்கே when you are talking about your realization payments, நம்ம என்னெல்லாம் பே பண்ணியிருக்கோம்? நம்ம பே பண்ணது ஒரு 20,000 ப்ளஸ் ஒரு எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ஒரு 50,000 ப்ளஸ் பக்கும் வந்து பிஸ்னஸோடைய சார்பாக பே பண்ணது ஒரு 55,000. ஸோ மொத்தமாக நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்? திஸ் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் liabilities which have been paid off. ஓகேவா? and this is the total amount of the assets which have been realized. ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்டை நம்ம பேலன்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பேலன்ஸ் இஸ் 5,000 rupees. So in the 5,000 it is coming on the debit side. So hence it is a profit on realization or realization gain which has to be transferred in the profit sharing ratio 3:2. இப்போ புரிஞ்சுதா? This is the full format of your realization account. இப்போ அடுத்தது realization accountல நம்ம we have found the realization gain or loss. இப்போ இதை வந்து you have to transfer it to the partners capital account. So by balance carried down ஏற்கனவே partners capital எவ்வளோ இருக்கு? 90,000 and 70,000 இருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச realization gain எவ்வளோ? 3,000 and 2,000. ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கப்புறமா வேறு என்னெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? கேபிட்டல் நம்மளுடைய ரிசர்வ் ஃபண்ட் இருக்கு இல்லையா? ஸோ ரிசர்வ் ஃபண்ட் ஹேஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர்ட். தட் ஆல்சோ வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் தேர் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2. ஸோ யூ வில் ஹேவ் 3:2ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் 12,000 and 8,000 ரிசர்வ் ஃபண்ட் வரும். ஓகேவா? தென் ரியலைசேஷனில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரியலைசேஷன் கெயினும் போட்டுட்டோம். நவ் தே ஹவ் ஆல்ரெடி டேக்கன் அவே அண்ட் அசட் இல்லையா? ஸோ அந்த அசட்ஸ் டேக்கன் அவேக்கு ஜேர்னல் என்ட்ரி போடணும் இல்லையா? ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் அசட்ஸ் டேக்கன் அவே பை தெம்? ஸோ டூ realization, this is the assets taken. நம்ம இங்கே என்ட்ரி போட்டோம் இல்லையா? we have put entry here இல்லையா? ஸோ இதோடைய கரஸ்பாண்டிங் என்ட்ரி தான் அங்கே இருக்கு. ஸோ டூ realization அக்கௌண்ட்டில் assets taken அக்கும்க்கு ஒரு 30,000 பக்கும்க்கு ஒரு 1 lakh வரும். அண்ட் பக்கும் ஹாஸ் paid money to the creditors இல்லையா? அதுக்காக இங்கே என்ன என்ட்ரி போட்டோம்? டூ பக்கம்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு போட்டோம் இல்லையா? ஸோ அதனால் இங்கே by realization you have to put 55,000. okay, then இது கூட இன்னும் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. என்ன இருக்கு?
ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, we are having a profit and loss account இருக்கு இல்லையா, which is a loss which is not a distributed. So that loss also has to be distributed. So two profit and loss account, அக்கும்க்கு 12,000, பக்கும்க்கு 8,000. So இதுக்கப்புறமா there is also one more thing, that is the expenses of realization came to 5,000 and were paid by பக்கும். However, they were to be borne by அக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக இதை பே பண்ணது பக்கும், ஆனால் இது வந்து அக்குமுடைய எக்ஸ்பென்ஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம், அக்கும் கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கி பக்கும்க்கு கொடுக்கணும். ஸோ 2 பக்கும்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 5,000 அக்கும் அக்கௌண்ட்டில் போடணும், பை அக்கும்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 5,000 பக்கும் அக்கௌண்ட்டில் போடணும். whereas your அக்கும்ஸ் அக்கௌண்ட் இஸ் ரெடியூஸ்ட் அண்ட் பக்கும்ஸ் அக்கௌண்ட் இஸ் இன்க்ரீஸ்ட். இப்போ வந்து நீங்கள் how to create a realization account and how to create a partner's capital account at the time of dissolution பார்த்தோம். இதுக்கப்புறமா இதுக்கு வரக்கூடிய balances will be transferred to the bank and மிச்சம் மீதி இருக்க பணத்தை it will be given to the partners. ஓகேவா? இப்போ ஒரு சின்ன CUT sum பார்க்கலாமா? On dissolution of partnership firm, out of total debtors of 2,50,000, 10,000 became bad and the rest realized 70%. In the given case, bank account will be debited by ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கூட்டாண்மை நிறுவனம் கலைக்கப்படும் பொழுது அதில் இருந்த மொத்த கடனாளிகளின் மதிப்பு 2,50,000. அவற்றில் 10,000 வரா கடனாக மாறியது. மீதமுள்ள 70% பெறப்பட்டது. இந்நிலையில் வங்கி கணக்கில் பற்று வைக்கப்படும் தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது 2,50,000. ஸோ இந்த 2,50,000ல் யூ ஹாவ் டு மைனஸ் 10,000. ஏன்னா இந்த 10,000 என்னது, பேட் டெட்ஸ். ஸோ நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ இருக்கும், 2,40,000 இருக்கும். இந்த 2,40,000 இன்டூ 70% பண்ணோன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் கிடச்சிருக்கோம், 1,68,000 இஸ் தி amount of money you would have received. Okay, அடுத்தது ரோஹித், a partner, paid the realization expenses of 10,000 and he was to get a remuneration of 12,000 for completing the dissolution process, and realization expenses were borne by Rohit. The amount transferred to his capital account will be கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 2 வகையான பணம் உனக்கு கிடைக்குது. ஒன்று வந்து he is meeting the realization expenses and then he is also supposed to get the remuneration. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, it is borne byன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ whenever it is borne by, then it is a legal liability of Rohit to pay it. அதனால் இந்த பணத்தோடைய என்ட்ரி வந்து நம்ம ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் வராது. ஒன்லி ரென்யூமரேஷனுடைய அமௌண்ட்டோடைய என்ட்ரி மட்டும்தான் வரும். ஸோ அதனால் இதோடைய ஜேர்னல் என்ட்ரி your amount will be 12,000 rupees. Then on dissolution of a firm, bank overdraft is transferred to, ஒரு டிசல்யூஷன் நடக்கும் பொழுது பேங்க் ஓவர் டிராஃப்ட் என்ன அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு கேட்டிருக்காங்க. As we already saw, the bank overdraft is transferred to realization account. According to which section of the Partnership Act of 1932, the dissolution of the partnership between all the partners of a firm is called the dissolution of the firm. அதாவது எந்த செக்ஷன் படி we are calling dissolution of partnership as dissolution of the firm ன்னு கேட்டிருக்காங்க. It is section 39. With this we are coming to the end of the partnership account. ஸோ பார்ட்னர்ஷிப்பில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், பார்ட்னர்ஷிப்பில் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம், சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பார்த்தோம், குட்வில் பார்த்தோம், அட்மிஷன் ஆஃப் தி பார்ட்னர் பார்த்தோம், டெத் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பார்த்தோம், அண்ட் லாஸ்ட்டாக டிசல்யூஷன் ஆஃப் தி ஃபார்மும் பார்த்தோம். ஸோ இதோட நம்ம பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட் முடிஞ்சது. இதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற அக்கௌண்ட் இஸ் கால்ட் அஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸ். ஸோ உங்களை அடுத்த கிளாஸில் ஒரு கம்பெனி அக்கௌண்ட்ஸ் செஷனோட மீட் பண்ணுறேன். டில் தென், ஹாப்பி லேர்னிங்.